திருப்பதிக்கு போறீங்களா? அப்போ இந்த ரகசியத்தை தெரியாம போகாதீங்க. ஏழுமலையானை தரிசிப்பதற்கு முன் தாயாரை தரிசிக்க வேண்டுமாம். ஏன் தாயாரை தரிசிக்க வேண்டும்? பெருமாளுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்க்கலாம் வாங்க. ஏழுமலையானை தரிசிப்பதற்கு முன் தாயார் அருள் பெற்றால்தான் வாழ்க்கையில் செல்வமும் அமைதியும் பெருகும் என்று சொல்கிறார்கள். யார் இந்த தாயார்? திருப்பதியில் தாயார் என்று சொன்னால் பொதுவாக பத்மாவதி தாயார் அல்லது அலர்மேல் மங்கை என்பவரை குறிக்கும். அவர் லார்ட் வெங்கடேஸ்வரா பெருமாளின் துணைவியார். பக்தர்களின் வேண்டுதல்களை கருணையுடன் கேட்டு அருள் செய்வதால் தாயார் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஏழுமலையானிடம் நம்ம வேண்டுதலை அன்பாக எடுத்து சொல்லும் கருணை தெய்வம்தான் பத்மாவதி தாயார். பெருமாளின் அருளை பெற முதலில் தாயாரின் அனுகிரகம் வேண்டும் என்று பழமையான நம்பிக்கையுள்ளது. அதனால்தான் பல பக்தர்கள் திருச்சானூரில் தாயாரை தரிசித்த பிறகே திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கிறார்கள். இதுபோன்ற ஆன்மீக பதிப்புகளை பெற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.